வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அமைக்கிறங்க. உங்களுக்கு மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். இப்போ கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவும் நல்லா தெரியும். ஏன்னா முதல்ல அனிதாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 பேர் பக்கம் செத்து போயிருக்காங்க நீட்டுக்கு. முதல்ல கட் ஆஃப் மார்க்கில் நம்ம போய் நேராக +2 முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு டாக்டருக்கு போய் ஜாயின் பண்ணி படிக்கிறதுங்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு. அதில் +2ல் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது +2ல் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி பரவாயில்ல, ஆனால் நீட்டு நீங்கள் பரீட்சை எழுதியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நீட்டில் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணாக்கா அதில் +2ல் எவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருந்தா கூட பார்டரில் பாஸ் பண்ணியிருந்தா கூட அவர்கள் டாக்டருக்கு எலிஜிபிள். அது எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்குன்னு தெரியல. அப்புறம் அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பக்கத்து இருக்கும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இப்போ நீ ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்றதுனாக்கா 5 லட்சம் 6 லட்சம் செலவு 10 லட்ச ரூபா செலவாகுங்கிறாங்க நீட் கோச்சிங் சென்டர் சேர்றதுக்கு. +2 முடித்ததுக்கப்புறம் நீட் கோச்சிங் சென்டர் போனா தான் பாஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம நாடு மாட்டிக்கிட்டு இருக்குது. எல்லா மாநிலங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தாய்மொழியில் படிப்பாங்க. அவங்க படித்து விட்டு அவங்க திடீர்னு சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து நம்ம நீட் கொஸ்டின் கேட்கப்பட்டால் அது ரொம்ப எவ்வளோ சிரமப்படுவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த நீட் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அதில் படித்து அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் போய் அப்புறம் பார்த்திங்கன்னா கண், காது, மூக்கு, தோடு கீடு, தாலி கயிறு, அப்புறம் பெண்களினுடைய உள்ளாடைகள், அப்புறம் காது கொலுசு முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி ரொம்ப ரொம்ப உலக அளவிலான ஒரு போட்டிக்கு கூட இந்த மாதிரி ஒரு நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அவ்வளோ எல்லாம் அது நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஆனால் வெளி மாநிலங்கள் நடக்குதா இல்லையான்னு தெரியல. அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு நீட்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பயிற்சி மருத்துவராக போய் அங்கே இவ்வளோ சிரமப்பட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க தெரியுங்களா. இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒரு பொண்ணு வருதுன்னு வைங்க. அந்த பொண்ணு நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது அப்படியே அழுகி போய் சீல் பிடிச்சி ஒரு மாதிரியாக துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். நம்ம பொண்ணை நம்மளே பார்க்குறதுக்கு சகிக்காது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம பல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பல்லை நம்மளே பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், நம்ம பல்லை நல்லா பாருங்கள். நல்லா வரிசையாக இருக்கிறவங்க, நல்லா அழகாக பச்சரிசி பல்லு மாதிரி வச்சுருக்கிறவங்க நிறைய பேர். லேடிஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும், ஜென்ஸுக்கும் நல்லாயிருக்கும்னு வைங்க. ஆனால் பல் இப்போ என்னை மாதிரி ஆளெல்லாம் பல்லெல்லாம் பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும் பல். ஏன்டா கருமம், இது நம்ம பல்லா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போது ஒரு மருத்துவர் ஒரு புண்ணை சரி பண்ணுறாரு, ஒரு பல்லை சரி பண்ணுறாரு. அது அழுகி போன புண்ணாக இருந்தாலும் அதில் இது வச்சு டஸ்ட் பண்ணி இதெல்லாம் டஸ்ட்லாம் எடுத்து அது புண்ணு கட்டு போட்டு இது பண்ணி எவ்வளோ சிரமம் தெரியுங்களா ஒரு ஆப்ரேஷன். நம்ம மேலே பார்க்குறோங்க, தோல் பார்க்குறோம், நமக்கு அழகாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளார அறுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அதில் உள்ள எவ்வளோ வில்லமோ தெரியும். நம்மளை போய் அறுத்து பார்த்து நம்மளை காமிச்சாங்க, நம்ம அந்த பக்கத்தே போக மாட்டோம். ஒன்றும் இல்லைங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ரூம் பக்கத்துக்கு பார்த்தீங்களா, அந்த ரூம் பக்கத்தே நம்மளாம் போக மாட்டோம். நிறைய பேர் பயப்படுவோம். அந்த பிணங்கள்லாம் பார்த்தா எனக்கு சொந்தக்கார ஒரு பையன் இறந்து போயிட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு பிரச்சனையில் இறந்து போயிட்ட பையன். ஒரு 3 நாள் கழிச்சு இந்த பிரேதத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த 3 நாளைக்கு அப்புறம் இந்த ரத்தமெல்லாம் இல்லாமல் முகமெல்லாம் கருப்பாகி போய் ஒரு மாதிரியை பார்க்கவே ஒரு மாதிரியை விகாரமாக. இன்னும் 2-3 பேர்த்து அந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க நம்ம சொந்தக்காரங்கள்லேயே. ரொம்ப விகாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணங்கரே கருப்பாக ஒரு மாதிரி ஆயிருங்க. பார்க்கவே சொல்ல முடியாது, அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரில. அப்போ அந்த மாதிரி பிணங்களை எல்லாம் கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே இருக்கிற பாகங்கள்லாம் டெஸ்ட்டுக்கு எடுத்து அதை அவ்வளோ வேலை பார்க்குறவங்க, அவ்வளோ சகிப்புத்தன்மையோடு வேலை பார்க்குறாங்க. ஒரு விஷயம் நம்ம
இந்த உலகத்தில் எல்லாமே வந்து நின்று போயிடலாம். ஆனால் மருத்துவம் வந்து இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்து மருத்துவத்துறையில் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க. நோயாளிகள் மருந்து சரியான நேரத்தில் சரியான மருத்துவ வசதி கிடைக்காம 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ அந்த 3 பேருனுடைய கணக்கு ஏற சேர்க்குது. அப்போ அதனுடைய டெப்த்து, அதனுடைய ஆழம் நமக்கு புரியுது. மருத்துவத்தினுடைய ஆழம் நமக்கு புரியுது. இப்போ இந்தியா பூரா தொடர் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து எவ்வளவு பாதிப்பு, நோயாளிகள் எவ்வளோ பாதிப்புன்னு பாருங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மருத்துவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மருத்துவ தொழிலுக்கு போகிறவங்கள ஒரு ஒரு 4-5 பேர் போய் வல்லுறவு, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை வந்து கெடுத்து, கடித்து, கொதறி, சின்ன பொண்ணுங்க. நான் மருத்துவம் 2வது ஆண்டாக என்னமோ படிக்குதுன்னு தான் நான் படித்தேன். நான் பேப்பரில் 2ஆம் ஆண்டு படிக்கும் அந்த ஒரு மருத்துவ மாணவி, பயிற்சி மாணவி பார்த்தீங்கன்னா 20 வயசு இருக்குமா, ஒரு 21 வயசு வச்சுக்கோங்க, சரி 22 வயசு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த சின்ன குழந்தைக்கு என்னங்க தெரியும்? அந்த பொண்ணுங்க மருத்துவத்துறைக்கு போனதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள அந்த பாகங்களே என்ன, உடம்புல இருக்கிற என்னென்ன பாகங்களே தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணை போய் ஒருத்தருக்கு மேற்பட்ட நபர்கள் கற்பழித்து அந்த பெண்ணோட இதில் வந்து பிறப்புறுப்பில் வந்து 150 கிராம் வந்து செமன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேப்பர்லாம் பார்க்குறோம், காணொலிகளை கேட்குறோம். 150 மில்லி வந்து செமன் இருக்குது அப்படின்னா அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து எத்தனை பேர் அது வந்து கற்பழிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு அப்புறம் கடிக்கிறது, அது என்னங்க பொம்பளை பிள்ளை போய் கடிக்கிறது, ஏதோ செல்லமாக கடிப்பாங்க, கொஞ்சம் பிரியமாக பாசமாக, அவ்வளவுதான். அது கடித்து கறி எடுக்கிற அளவுக்கு அங்கே கடிக்கிறது, இது என்னங்க கொடுமையாக இருக்குது. இது வந்து இதுக்கு வந்து என்ன தீர்வு? இதுக்கு நிறைய நடக்குது, இது மாதிரி நிறைய நடக்குது. மருத்துவத்துறையில் வந்து நிறைய டாக்டர்கள் வந்து பழிவாங்கப்படுறாங்க, நிறைய நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? உயிரை காக்கக்கூடிய ஒரு தொழில் அது இன்றைக்கி வியாபாரம் ஆயிடுச்சு. அது வியாபாரத்தில் வேறு மாதிரி சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு விமர்சனத்துக்குரியது. அது தனியாக பேசணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் சின்ன பெண்களை, மருத்துவத்துறையில் இருக்கிற நைட்டு மகனும் வேலை பார்க்குற பெண்களை போய் கற்பழித்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு அது வந்து இப்போ நாடு வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறதே தெரியல. அப்புறம் நாளைக்கு மருத்துவம் பார்க்க வரங்க. இப்போ அந்த இடத்துல இன்னொரு பெண் மருத்துவரை வந்து இன்றைக்கி நைட்டு டியூட்டி போடுறீங்கன்னு வைங்க, இப்போ முடிஞ்சு போச்சு. 2-3 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு பொண்ணு அந்த இடத்துல டியூட்டி போடுறீங்க, அந்த பொண்ணு நைட்டு பூரா வேலை பார்க்குமா? அந்த பொண்ணுடைய மனசு என்ன பண்ணும்? எவ்வளோ சஞ்சலப்படும், எவ்வளோ கஷ்டப்படும். ஐயோ, ஒரு பயம், தன்னை மீறி ஒரு பயம் வரும்ல. சரி, இது ஒரு பக்கெட். அந்த இடத்துல வேலை பார்க்குறது கஷ்டம், அது ஒரு பக்கெட். அந்த இவ்வளோ ரூபா செலவு பண்ணி அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பொண்ணை படிக்க அனுப்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கனவு, ஒரு கற்பனை, நம்ம பொண்ணு இப்படி வந்துடும், அப்படி வந்துடும், பெரிய டாக்டர் ஆயிரும், பெரிய ஒரு நியூராலஜிஸ்ட் ஆயிரும், பெரிய ஒரு எம்எஸ் படித்து ஒரு பெரிய சர்ஜரியில் ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்த படிச்சிடும், எலும்பு மூட்டு படிச்சுக்கும், மூளை இதை பற்றி படிச்சுக்கும், இதயம் பற்றி இதை படிச்சுக்கும், பெண்கள் வந்து அந்த கர்ப்பம், அது பெண்ணு தாய் சேய் மையங்கள் அந்த மாதிரி டாக்டரு, குழந்தை மருத்துவர் அந்த மாதிரி படிக்கும், வந்துடும், முன்னுக்கு வந்துடும். அந்த பொண்ணோட மனசில் எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். நம்ம போக வேண்டிய உயரம், நம்ம போக வேண்டிய தூரம், +2 முடிச்சுட்டு நீட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மருத்துவ படிக்க வந்து 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிக்கு எவ்வளோ லட்சியங்கள் இருக்குது, எவ்வளோ கனவுகள், எவ்வளோ ஆசைகள். அந்த ஆசைகள் பூரா மண்ணோடு மண்ணாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெற்றோர்களுடைய மனம், அந்த பெற்றோர்கள், அந்த தாயும் தகப்பனும், அவர்களுடைய உடன் பிறந்தவர், அந்த பெண்ணோட உடன் பிறந்தவர்களுடைய மனநிலை, எவ்வளோ ஆசை, ஒரு கனவு, ஒரு கற்பனை. நம்ம பொண்ணு அங்கே போயிடும், மேலே போயிடும், பெரிய ஆளாயிரும், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு டீன் ஆயிரும், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணும், நிறைய பேரை காப்பாற்றும், நிறைய பேருக்கு நல்ல வைத்தியம் பண்ணும் அப்படின்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க. அத்தனையும் இந்த மலைக்கோட்டை, மனதில் கட்டி வைத்த இந்த மலைக்கோட்டையை பூரா மண்கோட்டை ஆக்கிட்டாங்கல்ல. என்ன காரணம்? என்ன பண்ணிச்சு அந்த பொண்ணு? என்ன பண்ணிச்சு? பண்ணுன்னா அதுக்கான தீர்வு இருக்கும்லங்க. ஒரு தப்பு பண்ணுதுன்னா, அதுவும் டாக்டர், டியூட்டியில் இருந்த டாக்டர் என்ன தப்பு பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு டிரைவரும் டாக்டரு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கும். வக்கீல், ஒரு டிரைவர், ஒரு டாக்டரு, இவங்க 2 பேருமே இருக்குது பார்த்தீங்களா? ஒரு டிரைவர் வந்து தெரிஞ்சே ஆக்சிடென்ட் பண்ண மாட்டார். எந்த டிரைவருமே பண்ண மாட்டார். ஒரு டிரைவரு தனக்கு தெரிஞ்சே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பண்ணவே மாட்டார்.
நீ காசு கொடுத்து பண்ண சொன்னால் கூட பண்ண மாட்டாங்க. ஏங்க நமக்கு இது தொழிலுங்க, சோறு போடுதுங்க, வயிற்று பொழப்பு இதெல்லாம், இதை நம்பி தாங்க, ஸ்டேரிங்கை நம்பி தாங்க இருக்குது வயிற்று பொழப்பு. அதை வந்து தப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு தொழில் செய்கிறவனும் அந்த தொழிலுக்கு ஆப்போசிட்டாக போய் ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்யவே மாட்டான். ஏன் அப்படின்னா தொழில் தான் அவனுக்கு சோறு போடும். இத்தனை வருஷமாக அவனை காப்பாற்றுனது அந்த தொழில் தான். இன்னும் சொச்ச காலத்துக்கு காப்பாற்ற போகிறது அந்த தொழில் தான். அதே மாதிரி தாங்க டாக்டரும் தெரிந்து எந்த விதமான தப்பு நடக்கவும் விட மாட்டாங்க. எந்த விதமான தப்பு நடக்கவும் விட மாட்டாங்க. கவனமாக தான் பார்த்துக்காங்க. அரசு மருத்துவமனைகளை ஒரு சில மருத்துவமனைகளாக கொஞ்சம் மேம்போக்காக, கொஞ்சம் மிதமான ஒரு ஒரு அசால்ட்டுத்தனம், ஒரு மெலிதான ஒரு அசால்ட்டுத்தனம் இருக்குங்கிறது வைங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது விமர்சனத்தை பற்றி தனியாக பேசணும். அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை காப்பாற்ற தான் முயற்சி செய்வாரே தவிர, நொண்டிக்கிட்டே வரவங்க, ஐயோ டாக்டரே என்னால் முடியல டாக்டர்னு வரவங்க, அவன் போகும்போது சிரிச்சுக்கிட்டு, நன்றிம்மா, வணக்கம்மா, நல்லா இருக்குமா, அப்போ உடம்பு வலி இல்லைம்மா, நல்லா இருக்குமா, போயிட்டு வரணும், போயிட்டு என்ன ஏதாச்சும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போவோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த டாக்டருக்கு ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. ஆஹா, நம்மளுடைய வேலையை நாம் கரெக்டாக செஞ்சுருக்கிறோம். அந்த மன நிறைவுக்கு, அந்த ஒரு திருப்தி, மன திருப்தி. ஆஹா, எவ்வளோ பிரச்சனையோடு வந்தான், போகும்போது எப்படி இவ்வளோ நாளாக சிரிச்சுக்கிட்டே போகிறார் அந்த பேஷண்ட்டு. நீ எப்பயுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், இனிமேல் வியாதின்னு உனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த டாக்டருடைய உள்ளம் வாழ்த்தும், அந்த மனசு வாழ்த்தும். போகும்போது கொஞ்சோண்டு வியாதியோடு வரவங்க காலை வெட்டி அனுப்புறது, அதுக்கு பேர் மருத்துவ தொழில் இல்லை. அதுக்கு அந்த மாதிரிலாம் மருத்துவர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது அவர்களுடைய தொழில். அவருக்கு சோறு போடுற தொழில். அதுக்கு படிச்சுட்டு, சத்திய பிரமாணம் பண்ணிட்டு படிச்சுட்டு அந்த தொழிலுக்கு வந்திருக்காங்க. காசு 10 ரூபா கூட வாங்குவாங்க. எல்லா ஆஸ்பத்திரியிலேயும் வந்து 500 வாங்குறாங்களா, ஒரு 600 வாங்குற, 700 வாங்குற மருத்துவர்கள் இருக்கும். திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 300 கன்சல்டிங் ஃபீஸு. 400 வாங்குற டாக்டர் இருக்காங்க, 200 வாங்குற டாக்டர் இருக்காங்க, 250 வாங்குற டாக்டர் இருக்காங்க. அது முன்ன பின்ன இருக்குன்னு வச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க செய்கிற மருத்துவத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நான் ஆழமாக நம்புகிறேன், மனதார நம்புகிறேன். அப்படியாப்பட்ட மருத்துவர்களுக்கு நாம் போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பயணணும் அப்படின்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. பெண்கள் இன்றைக்கி வந்து நல்ல உயரங்களை நிறைய படிக்கிறாங்க, படித்து முன்னேறி நிறைய உயரங்களை தொடுறாங்க. அப்படி நிறைய உயரங்களை தொடும்போது இந்த மாதிரி சிறு சிறு இடையூறுகள் வரும்போது அந்த பெண்களை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. போடா, இவ்வளோ கஷ்டப்பட்டு +2 படித்து பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து, அதுக்கப்புறம் நீட்டில் போய் 10 லட்சம் பணத்தை கட்டி அதில் பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து உழைச்சி 2 அட்டம்ப்ட்டுக்கு 3 அட்டம்ப்ட் அடித்து நீட்டை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் ஆகி அங்கே கெஞ்சி இங்கே கெஞ்சி அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ஒரு போஸ்டிங் வாங்குறது கூட, அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த டியூட்டியில் நீங்கள் வந்து டாக்டர் மருத்துவ பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு வாங்கி கையில் அந்த ஆர்டரை வாங்கினதுக்கு நம்மளுக்கு நிம்மதி. அப்போது ஒரு அலர்ஜி வருமா இல்லையா? ஐயோ என்னடா இப்படியெல்லாம் நடக்குது, என்னடா இப்படி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்களே, கடிக்கிறாங்களே, கடித்து சதையை எடுக்கிற அளவுக்கு கடிச்சிருக்காங்களே அப்படிங்கும்போது அந்த மருத்துவம் படிக்க வரும் மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் யோசிச்சு பாருங்கள். உயிரை காக்கும் ஒரு மருத்துவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறவனை எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்க நீங்கள்? ஒரு அரக்கனாக சேர்ப்பீர்களா? ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு மனிதனாக சேர்ப்பீர்களா? இல்லை ஒரு சைக்கோ இந்த மாதிரி கணக்கில் சேர்ப்பீங்களா? மென்டல் அந்த மாதிரி கணக்கில் சேர்ப்பீங்களா? இல்லை கஞ்சாவையும் போதையும் போட்டு ஒரு பெண்ணை வந்துங்க கொல்லணும்னா கொன்னுட்டா போயிருக்கலாங்க, அது வேறு விஷயங்க. ஆனால் கொடூரமாக 4 பேர் 1க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து கற்பழிச்சு கொண்டதுக்கு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுங்களா? அந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லைங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்க. ஒரு பிரச்சனையா, அந்த அம்மா சரியில்லையா, அந்த டாக்டர் சரியில்லையா, பயிற்சி மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியான ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, அவங்க செய்ய தெரியல, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க. ஆஸ்பத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உயர் அதிகாரி இருப்பார், அந்த ஆஸ்பத்திரியோட டீன் இருப்பார். அதை விட்டாக்கா மருத்துவ அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. கலெக்டர் வரைக்கும் போகிறதுக்கு என்ன பவர் இருக்குது? நீங்கள் சிஎம் வரை கூட போகலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இல்லை இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நியாயம் கேட்கலாம். அதை விட்டுவிட்டு ஒருத்தனை கொல்றதுங்கிறது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கோட்டையை சிதைக்கிற மாதிரி அளவு இல்லையா? மற்றவர்களுக்கு இது எவ்வளோ ஒரு பயத்தை உண்டு பண்ணும், எவ்வளோ ஒரு இதுக்கு சரியான தண்டனை தரணுங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்குது,
எந்த வேலை வேணாலும் செய்யலாங்க. காசு இருந்துச்சுன்னா. காசு இருக்கணும். என்ன வேணாலும் செய்யலாம். எத வேணாலும் செய்யலாம். யாருக்கு வேணா காசு குடுக்கலாம். எப்படி வேணாலும் காச குடுத்து சட்டத்தை தன் பக்கத்துக்கு திருப்பிக்கும். சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். சட்டத்தை வந்து ஒரு இருட்டறையாக்கி, சட்டத்த உள்ள வச்சு பூட்டுறதுக்கான அதிகாரம் இந்த பணத்துக்கு இருக்குது. நான் பார்க்குறோம் நடைமுறையில. அதிகாரங்கள் அந்த பணத்துக்கு இருக்குது. அந்த பணம் அதிகாரத்தில இருப்பவர்களை செய்ய வைக்குது. அதனால நீங்க வந்து சிபிஐக்கு விடுங்க, சிபிசிஐடி விடுங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா, பெண்ணுக்கு துரோகம் பண்றவன், கெடுதல் பண்றவன், அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம்னு வைங்களேன். ஆனா, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றது பலாத்காரம் இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தருடைய 6 அறிவு படைத்த மனிதனை, அ அவனுடைய அனுமதி இல்லாமல் தொட்டு பலாத்காரம் பண்றவனுக்கு என்ன மாரி தண்டனை குடுக்கணும்? அப்படின்னு நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும். நம்ம ஊர்ல தூக்கு தண்டனை குடுக்க மாட்டீங்க. என்ன மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் ஜெயில்ல வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன கூப்பிட்டு, இவர் நல்லவர். ஏன்னா இவர் வந்து உயர் ஜாதியினர், உயர் வகுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. இதுதான் இந்தியாவுல நடக்குது தானே! நம்ம பார்த்தோம் இல்லையா? பில்கிஸ் பானு வழக்குல பார்த்தோம்ல. அ குழந்தைய குழந்தைய கால பிடிச்சுக்கிட்டு தலைய கொண்டு போய் கல்லுல அடிச்சு கொன்னவன தானே. நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு. குழந்தைங்க ஒரு பால் குடிக்கிற ஒரு குழந்தை. பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தைய கால பிடிச்சுக்கிட்டு தரையில இப்படி அடிக்கிறான்னா, அவன வந்து நல்லவன்னு ஒரு நீதிபதி வந்து ரிலீஸ் பண்றாருன்னா, அந்த நீதிபதிக்கு என்ன மாரி தண்டனை குடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. தயவு செய்து நானு உங்கள கோவமா பேசுறேன்னு நெனைக்காதீங்க. மனசு எரியுதுங்க. நம்ம வீட்ல குழந்தைங்க இருக்காங்கல்லங்க. எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இல்லாத வீடு எங்கங்க இருக்கு? யாராவது ஒருத்தர் 2 பேர் இல்லாம இருக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி எல்லா வீட்லயும் குழந்தை. உங்க குழந்தைய நீங்க அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையோட மனநிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையை பறிகொடுத்த அந்த தாயினுடைய மனநிலையிலிருந்து அந்த பில்கிஸ் பானு அந்த அம்மாவோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரி கயவர்களுக்கு, கொடூரன்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம்? ஒரு தண்டனை கொடுத்தா, அந்த தண்டனையை பார்த்து 10 பேர் பயனடையணுமே தவிர, 10 பேர் பயப்பட்டு அந்த குற்றத்தை மேற்கொண்டு செய்ய விடாமல் அந்த தண்டனை வந்து அவர்களை திருத்தணும், மாற்றணும். ஒரு பயம் வரணும். அதை விட்டுட்டு கால்ல பிடிச்சு தரையில குழந்தைய அடிச்சு கொண்டு போய் இவர் நல்லவர், இவர் உயர் ஜாதியினர், ஏனென்றால் இவர் ஐயர், இவர் மிகவும் நல்லவர், ஏன்னா அவர் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டீங்கன்னா, அதுக்காக அந்த பையனை நான் இப்போ இந்த கொல்கட்டாவில் இருந்து அந்த பையனை அந்த ஜாதின்னு சொல்லல. ஏற்கனவே நடந்தது அதானே நடந்தது. அப்போ எவ்வளோ கொடூரமான குணம் இருந்தால், எண்ணம் இருந்தால், அந்த சிந்தனை இருந்தால், அந்த மண்டையில் அவனுக்கு அந்த அந்த மத வெறி ஏறி போயிருந்தா, குழந்தைய போட்டு கொல்லுவான். அந்த பொண்ணை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுவான். அப்போ இந்த மாதிரி ஒரு கொடூர காமர்களை என்ன பண்ணுவாங்க? என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? இந்த 10 பேத்தை வெளியே விட்டீங்களா? அது மாதிரி விட்டுறாதீங்க. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். நல்ல தண்டனையாக கொடுங்க. அந்த தண்டனை இல்லை அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேரையும் பிடிக்கணும். அத்தனை பேரையும் பிடிச்சு அவர்கள் தண்டனை கொடுக்குற தண்டனை மற்றவர்களுக்கு இனிமேல் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் இல்லை, எந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு மருத்துவருங்கிறது அது அப்புறம். மருத்துவத்துக்கு கூடுதல் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்களை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு பலாத்காரம் என்று நடக்கக்கூடாது நாட்டில். அது செஞ்ச அதுக்கு தண்டனைகள் கடுமையாகக்கூடாது. இதே வந்து சவுதியில் வச்சுங்களேன், இந்நேரம் நடு ரோட்டில் நிப்பாட்டி 2 கையை வெட்டி எடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அவனுடைய பிறப்புறுப்பை கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. இல்லைன்னா சுட்டு கொண்டிருப்பாங்க. அரபு கண்ட்ரிஸில் அது நாடு. அங்கே குற்றங்கள் குறையும். குற்றங்கள் செய்ய பயப்படுவான், யோசிப்பான். ஐயோ நம்மளை கொடூரமாக கொல்லுவாங்க அப்படின்னு பயம் வரும். அதுவும் பப்ளிக்கில் வச்சு கொல்லுவான். கொலை நடுங்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு. திருப்பி அந்த பெண்ணு பக்கமே தலை வச்சே படுக்க மாட்டான். அந்த திசை கிழக்கமாக ஒரு பொண்ணு இருக்குன்னா கிழக்கு திசையிலே படுக்க மாட்டான். அந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும். நீ வந்து மனித உரிமை கமிஷனு, மாங்காய் கமிஷனு, வெங்காய கமிஷனு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட்டு வந்து என்னதான் இருந்தாலும், என்னதான் குற்றம் பண்ணியிருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், இதே மாதிரி தான் பெண்கள் கற்பழிக்கப்படுவார்கள், கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவார்கள், பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுவார்கள். ஜனநாயகம் கேலி கூத்தாகும், ஜனநாயகம் பாதுகாப்பு இல்லாததாகும். நன்றி, வணக்கம்.